வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் கிறிஸ்பியான கீரை வடை எப்படி டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கீரை வடை செய்கிறதுக்காக ஒரு கப் கடலைப்பருப்பை எடுத்துக்கோங்க. இது 250 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு பருப்பை மட்டும் மிக்சியில் சேர்த்துருங்க. பருப்பு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பா மிக்சியில் அரைச்ச பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. கீரை வடை செய்கிறதுக்காக நான் பசலைக்கீரை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கீரை இருக்கோ அந்த கீரையை ஒரு பவுல் நிறைய பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கீரையை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பருப்பு அரைக்கும் போது நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பருப்பை நீங்கள் ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. அதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டாலும் பிரிஞ்சிரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாவை பாதி அளவு திரும்பவும் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா உருண்டை பிடிக்க வரும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு கடாயில் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். உள்ளெல்லாம் நல்லா வேகும். எல்லா வடையும் இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. பருப்பு வடையை நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கீரையை கட் பண்ணி போட்டு செஞ்சிங்கன்னா கீரையை விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கீரைக்கு பதிலாக நீங்கள் காய்கறிகளை கூட இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டு செய்யலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு வடையை எடுத்துடலாம். மீதி இருக்க எல்லா வடையும் இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க. இந்த வடையை நீங்கள் சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரசத்துக்கு நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். கிறிஸ்பியான டேஸ்டான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.